நேற்றை விட இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாய் செபிக்கணும். நேற்றை விட இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாய் வேதம் வாசிக்கணும். ஆவிக்குரிய காரியங்கள் என்னவோ அதில ஒருபடி மேல இருக்கணும். அதுதான் அவருக்குள் கட்டப்பட்டவர்கள். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 2:6 அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். அன்புக்குரியவர்களே, கட்டடம் ஒரு கல்லின் மேல் ஒன்று வைக்க 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 அது மேல எழும்பிக் கொண்டே இருக்கும். இன்றைக்கு அவர் மேல நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? அவருக்குள் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நேற்றை விட இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாய் செபிக்கணும். நேற்றை விட இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாய் வேதம் வாசிக்கணும். நேற்றை விட இன்றைக்கு ஆவிக்குரிய காரியங்கள் என்னவோ அதில ஒருபடி மேல இருக்கணும். அதுதான் அவருக்குள் கட்டப்பட்டவர்கள். அவருடைய உபதேசத்துல நிலைத்திருக்க வேண்டும். நாம் ஒரு கட்டடமாக, அவர் அஸ்திபாரமாக, அவர் மேல கட்டப்பட்டு கொண்டே இருக்கணும், வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வளர்ச்சியை சாத்தான் எவ்விதத்திலாகிலும் தடுக்க பார்ப்பான். ஆனால் அஸ்திபாரம் கிறிஸ்துவாக இருக்கும்போது நம்முடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது. யார் மேல் நாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டும். அது கிறிஸ்துவின் மேல் என்று சொன்னால் நாம் பாக்கியம் பெற்றவர்கள். அவர் மேல் கட்டப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கிறிஸ்து நம்முடைய அஸ்திபாரமாக மாறட்டும். God bless you.